ரமலான் சிந்தனை. ஏழை என்பவர் யார் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களிடம் கேட்டார். அனைவரும் யாரிடம் பணம் இல்லையோ அவர்தான் ஏழை என்றனர். ஆனால் நாயகம் அளித்த பதில் வித்தியாசமாக இருந்தது. பணம் இல்லாதவர் ஏழை அல்ல, மாறாக தீமை செய்தவரே ஏழையானவர். மண்ணை விட்டு சென்ற பின் மறுமை நாளில் இறைவன் முன்னிலையில் மனிதன் நிறுத்தப்படுவான். அந்த நபர் உலகில் எவருக்கேனும் அநியாயம் செய்திருப்பார், அநியாயமாக பேசி இருப்பார், அவதூறாக பேசி இருப்பார், இவருடைய சொத்தையாவது அபகரித்திருப்பார். இவரது கணக்கு வழக்குகளை எதை வைத்து நோயாக்குவது? அதுதான் நற்செயல்கள். அதாவது அவர் செய்த அநீதிக்கு ஈடாக அவருடைய நன்மைகள் அநீதி இழைக்கப்பட்டவருக்கு வழங்கப்படும். எனவே நன்மை செய்தால் மட்டும் போதாது, அநியாயம் செய்யாமலும் இருக்க வேண்டும். 10 நன்மைகள் செய்துவிட்டோ 2 அநியாயம் செய்தாலும் அதுவும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். எனவே நன்மை செய்யாமல் இருப்பவரே உண்மையான ஏழைகள் என்றார் நாயகம்.